வணக்கம் உறவுகளே. நவராத்திரியின் 6ஆம் நாளான இன்னைக்கு அம்பிகையை வழிபடுவதற்குரிய நாளாக இந்த 6ஆம் நாள் வழிபாட்டை பற்றி பார்ப்போம். நவராத்திரி பூஜையோட மிகவும் சிறப்புக்குரிய நாட்களில் இந்த 6ஆம் நாள் வழிபாடும் ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். நவராத்திரியின் முழு பலனையும் பெறுவதற்கான நாளாகவும் அம்பிகையை நம்முடைய வீட்டிற்கே வரவழைத்து அம்பாளின் ஆசியை பெறுவதற்கான மிகச்சிறந்த பூஜையை செய்வதற்கான நாளும் இந்த 6ஆம் நாள் ஆகும். நவராத்திரியின் 5வது நாளில் அம்பிகையை தாயாக வழிபடுவதைப் போல நவராத்திரியின் இந்த 6ஆம் நாளில் அம்பிகையை சிறிய பெண் குழந்தையின் வடிவமாக வழிபட வேண்டும். இது அம்பிகையை நம்முடைய வீட்டை தேடி வர வைக்கும் அற்புதமான வழிபாடாகும். அதேபோல அனைத்து விதமான செல்வங்களையும் பெறுவதற்கான நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. நவராத்திரி விழாவில் மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய நிறைவு நாளாக இந்த நவராத்திரியின் 6ஆம் நாள் கருதப்படுது. இதை தொடர்ந்து வரும் 3 நாட்களும் ஞானத்தை அருளக்கூடிய சரஸ்வதி தேவிக்குரிய வழிபாட்டு நாட்களாகும். அதனால தான் நவராத்திரியின் 6ஆம் நாள் என்பது மகாலட்சுமியிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் வேண்டி பெறுவதற்குரிய மிக முக்கியமான நாளாக கருதப்படுது. நவராத்திரியுடைய 6ஆம் நாளில் வழிபாடு என்பது எப்போதுமே தனித்துவமான விசேஷ பலனை தரக்கூடிய நாளாகும். அதிலையும் குறிப்பாக இந்த ஆண்டு நவராத்திரியின் 6ஆம் நாள் என்பது கூடுதல் சிறப்புடைய நாளாக கருதப்படுது. இந்த ஆண்டு நவராத்திரியின் 6ஆம் நாள் அக்டோபர் 8ஆம் தேதி இன்னைக்கு நடைபெறுகிறது. பொதுவாக 6 என்பது ஆறுமுக கடவுளான முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான எண்ணாகும். அதிலும் இந்த ஆண்டு நவராத்திரியின் 6ஆம் நாள் முருகப்பெருமானின் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமையும் வளர்பிறை சஷ்டியும் இணைந்து வரும் நாளாக அமைகிறது. இது மேலும் ஒரு விசேஷமான சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான் ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து நலன்களையும் வழங்கக்கூடியவர். அடியார்களின் துன்பத்தை போக்க ஓடோடி வரக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை என்பது பக்தர்களின் துன்பங்கள் தீர்க்கும் துர்க்கைக்கும் உரிய நாளாகும். இது மகாலட்சுமிக்கும் உரிய மங்கள நாளாக கருதப்படுகிறது. இந்த நவராத்திரியின் 6ஆம் நாளில் அம்பிகையை 7 வயது குழந்தையாக பாவித்து வழிபடுவது வழக்கம். 6ஆம் நாளுக்குரிய தேவியான சண்டிகா தேவி குழந்தை வடிவானவள் என புராணங்கள் சொல்லுகிறது. அதனால் நவராத்திரியின் 6ஆம் நாள் கன்னிகா பூஜை செய்வதற்கான மிகச்சிறந்த நாளாகும். அதாவது 7 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களை அம்பாளாக பாவித்து அவர்களுக்கு நலுங்கிட்டு பாத பூஜை செய்து அவர்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கி பிரியமான இனிப்புகள் உடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் இந்த குழந்தைகளின் யாராவது ஒருவரின் வடிவில் வந்து அம்பிகை நம்முடைய பூஜையை ஏற்று நமக்கு அனைத்து நலன்களையும் வழங்குவாள் என்பது மக்களிடையே ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. இன்றைக்கு 6ஆம் நாள் அம்பிகையின் வடிவமாக சண்டிகாதேவி வடிவம் இருக்கிறது. தேவியினுடைய நாமத்தை கோலமிட வேண்டும். கடலை அல்லது மாவு கோலம் போட வேண்டும். மலர் செம்பருத்தி மலர், இலை சந்தன இலை, நைவேத்தியம் தேங்காய் சாதம், சுண்டல் பச்சைப்பயிறு சுண்டல், பழம் நார்த்தம் ஆரஞ்சு, நிறம் கிளிப்பச்சை, ராகம் நீலாம்பரி. இன்று நம்முடைய அம்பிகையை கௌமாரி தேவியாகவும் வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் வாகனமும் சேவல் கொடியும் உடையவள், தேவ சேனாதிபதியான முருகனின் வீரத்திற்கு ஆதாரமாக விளங்குபவள், ஓம்கார சொரூபமானவள், சகல பாவங்களையும் விலக்கி விடுபவள், வீரத்தை தருபவள், கல் யானை வடிவத்தை எடுப்பவள். அப்படிப்பட்ட நம்முடைய அன்னை சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய கல் யானை 4 கைகளையும் 3 கண்களையும் கொண்டிருக்கும். சர்ப்பராஜா ஆசனத்தில் சண்டிகா தேவியாக தும்ரலோசன வதத்திற்குரிய தோற்றத்தில் அலங்கரிக்கப்பட்டு கையில் அக்கமாலை, கமலம், தாமரைப்பூ, பொற்கவசம் ஆகியவற்றை கொண்டவளாய் பிறை அணிந்த தோற்றத்தில் அமர்ந்திருக்கும் கோலம் பூஜைக்கு உரியது. ஆற்றங்கரை சொற்கிழத்தி 7 வயது குழந்தையை சண்டிகா என்று அலங்கரித்து அவர்களை வணங்குவது பூஜையின் ஓர் வழிபாடாகும்.
லலிதாம்பிகையின் அவதார தினம் அன்று 9 வெளிவீட்டு சிறுமிகளுக்கு உடையளித்து அவர்களை வாழ்த்தி வணங்குவது சிறப்பு. நவராத்திரியின் 6ஆம் நாளான இன்று வணங்கப்படும் சரஸ்வதி வைரத்தின் அழகு, கல்வியின் தெய்வம், பிரம்மப்பிரியை, ஞானசக்தி, ஆற்றங்கரை சொற்கிழத்தி என்று குறிப்பிடப்படுகிறது. சகல பாவங்களையும் விலக்கிட கௌமாரி தேவி வழிபாடு. ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு உடல் வலிமையும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வமும் இந்த 2ஐயும் கொண்டு வாழ்வை வளமாக்க அறிவு வளமும் மிக மிக அவசியம். அதை வெளிப்படுத்த உடல் வலிமையின் சக்தியாக துர்காதேவியையும் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை நல்க வல்ல சக்தியாக மகாலட்சுமியையும் அறிவையும் ஆற்றலையும் தரவல்ல கல்வியின் தேவதையாகிய சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு அந்த தேவியின் அருள் பெற்று வலிமை, செல்வம், கல்வி ஆகிய 3ஐயும் பெறுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட பண்டிகையை தான் இந்த நவராத்திரி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இந்த நவராத்திரி அன்னைக்கு பாடக்கூடிய பாடலாக பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் சுரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகந்ததற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திருப்பதே என்ற பாடலை பாடி நாம் வணங்க வேண்டும். இவ்வாறு நவராத்திரியின் 6ஆம் நாளான இன்று நாம் சண்டிகாதேவி வடிவத்தில் அம்பாளை வழிபட்டு வணங்கினோம் என்றால் நம்முடைய வாழ்வில் உள்ள அனைத்து பாவங்களையும் நீக்கி நமக்கு சுகத்தையும் தந்து அருள்வாள். அனைவரும் அம்பிகையின் அருள் பெற்று வாழ்வில் வளம் பெறுவோம். நம்முடைய லகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.